தேவனுடைய வார்த்தை கேட்க போறோம். தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடியது. இந்த உலகத்தில் எத்தனோ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எந்த வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை உண்டாக்க முடியாது. இந்த தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும், நன்மைகளை செய்யும், ஆசீர்வாதத்தை உண்டாக்கும், நம்மை நித்திய ஜீவனுக்காக பரலோகத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 145 சங்கீதம் 19வது வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி விருப்பத்தின்படியே செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு அருமையான வாக்குத்தத்தமான வசனம். அவர் தமக்கு பயந்தவுடைய மன விருப்பத்தின்படியே செய்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாரா இருந்தாலும் அநேகருக்கு நல்ல மன விருப்பங்கள்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லையா? மன விருப்பம் இல்லாத ஆளே இல்லை என்று சொல்ல முடியும். எல்லாருக்கும், சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வாலிப பையனா இருந்தாலும் சரி, வயோதிப ஆளா இருந்தாலும் சரி, குடும்பஸ்திரியா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மன விருப்பங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. மன விருப்பங்கள் அது இருக்கணும். வேதம் சொல்லுது, அவர் தமக்கு பயந்தவுடைய மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர். விருப்பம் இல்லாத ஆளே கிடையாது. ஆமென். ஆனால் இந்த உலகத்துல நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு பெற்றோரால முடியாது. ஆமென் சொல்லுங்க. கணவனால முடியாது, மனைவியால முடியாது, பாஸ்டால முடியாது. ஆனால் நீங்க தேடி வந்திருக்கீங்களே, இந்த இயேசுவால உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்க போன வாரம் ஊழித்து போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்போது நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவரே எங்களுக்கு பெண் குழந்தை தான் வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பெண் குழந்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். கைதட்டுங்க பார்க்கலாம். அவங்களுடைய மன விருப்பம் பெண் குழந்தை வேண்டும். கவனிங்க, இங்க வந்திருக்கிறவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் அநேக மன விருப்பங்கள் இருக்கிறது. வீடு கட்டணும், குழந்தை பிறக்கணும், படிக்கணும், பட்டம் வாங்கணும், PhD முடிக்கணும், நிறைய மன விருப்பங்கள் இருக்குது. அதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமையும் இருக்கிறது. சொல்லுங்க. ஆமென். அவர் நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மேலாகவே அவர் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறார், அவர் தமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த மாசம் உங்கள் மன விருப்பங்களை, உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு இந்த மாசம் ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். மன விருப்பங்களை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கைதட்டி சொல்லு. அதுக்கு ஆண்டவர் உங்களோட எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான். என்ன தெரியுமா? அவருக்கு நீங்கள் பயந்து வாழ்ந்தா மட்டும் போதும். அல்லேலூயா. அவர் நம்மகிட்ட ஒரு வித்தியாசமான விருப்பங்கள் இல்லையா, பயத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். சில பேர் நினைக்கிறாங்க, நம்ம கர்த்தருக்கு இப்படி நம்ம கோயிலுக்கு வர்றது பெரிய கர்த்தருக்கு பயப்படுறோம் வெளிப்படுத்துறாங்க. சில பேர் ஜெபம் பண்றாங்க, சில பேர் பைபிளை வாசிக்கிறோம் இல்லையா, நாங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், சிலுவை போட்டிருக்கோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அதில் நாங்கள் கர்த்தருக்கு பயந்து விடுகிறோம் என்று யோசிக்கிறாங்க. நல்லதுதான். ஆனா இந்த பயங்களை காட்டிலும் ஆண்டவர் உள்ளான பயத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் வெளிப்பிரகாரமான ஒரு பயம். சர்ச்சை பார்த்தா சிலுவை போட்டுக்கிறது இல்லையா, அப்புறம் பைபிள் கீழ் வந்தா தொட்டு கும்பிட்டுக்கிறது, இதெல்லாம் வெளிப்பிரகாரமான ஒரு பயத்தை குறிக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட சில விதமான பயங்களை எதிர்பார்க்கிறார். அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. அதை நம்ம கேட்டு கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாய் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவது மேலாகவே பெரிய காரியங்கள் இயேசு செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே நீ ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. போதும். சிம்பிளான காரியம் தான். நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன தெரியுமா?
அவருக்கு ஆராதனை செய்வது. ஹல்லேலூயா. கவனிங்க, அவருக்கு நாம் ஆராதனை செய்வது. சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எப்படியாவது கோயில வந்து காணிக்கை போட்டா முடிஞ்சது, அல்லது தேவனுடைய செய்தி கேட்டா முடிஞ்சது, இல்ல எப்படியாவது கோயில கால் வச்சா போதும், கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சுவான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. ஹல்லேலூயா. கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷியா இருந்தீனா முதலாவது நீ தேவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். ஆமென். அவர் துதிகளிலே பிரியமாய் இருக்கிற ஒரு ஆண்டவர், அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆகையால் உங்களுக்கு நாங்கள் முதல் பகுதி, நாங்கள் ஆராதனை பகுதியை வச்சிருக்கிறோம். அப்ப கவனிங்க, 6 மணிக்கு ஆராதனை, 6 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறது, பாடலோடு ஆரம்பிக்கிறது, துதியோடு ஆரம்பிக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் ஆரம்பிக்கிறது. அதிலே நீங்க பங்கு பெற வேண்டும். ஆமென். அப்படி பங்கு பெற்று நீங்கள் அந்த முழு மணி நேரம் நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது, நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். அதை தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. எங்கெல்லாம் துதி நடக்கிறதோ, எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் நடக்கிறதோ, எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ, அங்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து விடுவாராம். கவனிங்க, இங்கே தேவனுடைய ஆராதனை நடக்கும் போது ஆண்டவர் சேர் போட்டு உட்காருவாராம். ஹல்லேலூயா. சேர் போட்டு உட்கார்ந்து நீங்க ஆராதிக்க தான் பார்ப்பாரு. உண்மையோடும் உத்தமத்தோடும் சாட்சியோடும், இல்லையா, தெய்வ பயத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த ஆராதனையில மகிழ்ந்து என்ன பண்ணுவாரா, உங்களை பிளஸ் பண்ணுவாரா. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அப்ப கர்த்தர் பயப்படுற பயம் என்ன தெரியுமா? ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. ஆமென் சொல்லுங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த ஒரு விசுவாசியும் கர்த்தருக்கு பயந்த விசுவாசி என்று நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க. ஆகையால் தான் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, என்ன காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் சரியான ஆராதனை நேரத்துக்கு வந்து விட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இங்க வந்து நீங்கள் தெய்வத்தை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், அந்த வசனத்தை நீங்க வாசிக்க பார்க்கலாம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து. ஏன் நம்ம ஆராதனை செய்யணும் தெரியுமா? உங்களையும் என்னை ஆண்டவர் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எகிப்து என்றாலே சாபம், எகிப்து என்றாலே வியாதி, எகிப்து என்றாலே அடிமைத்தனம், எகிப்து என்றாலே சகலமும் தீமையான காரியங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை என்னையும் அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்தை அந்த அடிமைதன வீடாகிய எகிப்து புறப்பட பண்ணி இன்னைக்கு இந்த பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமாகிய இந்த ரட்சிப்பின் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆடி ஆசங்கி, இல்லையா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு அம்மா கேட்டேன், என்னம்மா 8 மணிக்கு வரையே? இப்பதான் பாச தண்ணி வந்துச்சு. நான் சொன்னேன், தண்ணியோட இயேசு பெரியவர். தண்ணி இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரும். ஆனா இயேசு நாளைக்கு வர மாட்டாரு. ஸ்பெஷல் யாரும் ஒண்ணு கோயில் வைக்க மாட்டாங்க, இல்லையா? எங்கே நாமத்தில் 2-3 பேர் வராங்களோ அங்க இயேசு வருவார். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கணும், ஓடி வருகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆகையால பாருங்க, கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அப்போ போர் இல்லாத ஆளு, கிணறு இல்லாத ஆளு, இல்லையா, கவர்மெண்ட் தண்ணியை எதிர்பார்க்கிற ஆளு, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆராதனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆண்டவரே. இல்லையா, தண்ணியே வரலாலும் பரவாயில்ல, நான் எங்கன்னா கிணத்துல சேர்ந்து கொண்டு வந்து நான் ரெடி ஆயிடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அப்படி ஒரு மாசம் அப்படி செஞ்சு பாருங்க. அடுத்த மாசம் நீயே போர் போற அளவுக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமா, சுவிட்ச் போட்ட வீடு தண்ணி வர மாதிரி இயேசு அற்புதம் செய்வார். இது அவரால் முடியும். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில். ஓ ஜீசஸ், கைதட்டி பாடு. நானே கைதட்டி பாடுறேன். ஜீவநதியே என்னில்
என்னில் ஆமென். இப்ப நம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதான் கர்த்தர் பயப்படுற பயம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அப்ப செகண்ட் சர்வீஸ் வரீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? அடுத்த வாரத்துல இருந்து 2வது ஆறு நீ வழக்கமா வரீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? 8:59 நீ உள்ள இருந்தா நீ கடவுளுக்கு பயப்படுற ஆளு, இல்லைன்னா நீ துணிகரமான பாவம் செய்யற ஆள் என்பதை நீயே ஒத்துக்க வேண்டியதான். ஆமென். உண்மைதான். தாவீது சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு உம்முடைய அடியானை விலக்கி காத்தருளும். ஹalleluya. அப்ப ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு அரசாங்க வேலைக்கு போறீங்க, ஒரு கம்பெனி வேலைக்கு போறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போறீங்க, ஒரு இல்லையா ஒரு சாதாரண இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, நீங்க இப்படிலாம் போவீங்களான்னு கேட்கிறேன். அதனால அடிச்சு புடிச்சு 5 மணியோ 4 மணியோ இல்லையா சாப்பிட்டோமோ சாப்பிடாம ஓடி போறோம் ஸ்கூலுக்கு. அப்போ உலகத்துக்கு அவ்வளவு பயம் இருக்கு, உலகத்துல அவ்வளவு பயம் இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை விக்குமா, கர்த்தருக்கு பயப்படுற பயமோ தேவனுடைய கிருபையை உண்டாக்கும், ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா உனக்கு தீர்க்கதரிசனமா? நீங்க இந்த செய்தி கேட்டு இனிலிருந்து இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த வருஷம் முடியும் போது வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஒன்றெல்லாம் போயிட்டு இருக்கு, பல காரியங்கள் கைகூடி வந்துடும், பல காரியங்கள் நன்மை உண்டாகும் இல்லையா? நீ பல நாளாய் வேதனைப்பட்டு கலங்கி துக்கிக்கிற காரியத்தை கர்த்தர் அற்புதமா உனக்கு செய்து முடிப்பான். ஏன்னா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனம் என்னப்படுவாங்க என்று வேதம் சொல்லுது. நீ ஆண்டவரை கனம் பண்ணி பாரு, நான் சொல்றேன் உன்னை கர்த்தர் கனப்படுத்துவார். இதுமே நம்புறீங்க? ஹalleluya. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 95 1, 2, 3 வசனங்கள் சீக்கிரமா. கர்த்தரை கம்பீரமாய் பாடி, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை, நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள், சங்கீதக்கரம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து, அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து, சங்கீதங்களினாலே அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம், பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும், கர்த்தர் மகாதேவனும், எல்லா தேவர்களுக்கும், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள், பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உண்டாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். ஏன் நான் அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. கவனிங்க, நான் சொல்றாரு, நம்ம ஆண்டவரே மகாதேவனும் மகாராஜனுமாய் இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் நம்ம அவர் ஆராதிக்கணும் தெரியுமா? நம்ம ஆண்டவரே ஆண்டவர், அவரே மகாதேவன், மகாராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஆமென். அவர் முன்பாக பூமி அதிரும், வெட்டாந்தரைகள் குலுங்கும், சமுத்திரம் குதிக்கும். ஆமென். அந்த தெய்வத்துக்கு முன்பாக தான் நம்ம பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவரை ஆராதிக்கும் போது அந்த மகாராஜாதி ராஜா உன்னுடைய உண்மையை பார்த்து, உத்தமத்தை பார்த்து இல்லையா, நீ அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறபடினாலே அவர் உனக்கு நல்ல மேய்ச்சலை கொடுத்து உன்னை உயர்த்துவார். ஆமென். பைபிள் சொல்லுது, கர்த்தர் கர்த்தர் இல்லையா என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ளடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் என்னை விடுகிறார். அவர் உன் ஆத்துமாவை தேற்றி உன்னை தம்முடைய நாமத்தை நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க உண்மையா தெய்வத்தை ஆராதிக்கும் போது, நான் சொல்லிட்டு ஒரு வசனத்தை ரோமர் 10:12 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். பார்க்கலாம். தம்மை தொழுது கொள்ற யாவருக்கும் கர்த்தரானவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறாரே. ஆமென். கைத்தட்டி சொல்லு. உண்மைங்க, இது உண்மை. உன் கஷ்டங்கள் மாறும், வறுமை மாறும், தரித்திரம் மாறும், கடன் பிரச்சனை மாறும், வட்டி கொடுக்கிற பிரச்சனை மாறும். இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லு. கைத்தட்டி சொல்லு. சிம்பிள் தான். அப்போ நீ கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனையை நீ முக்கியத்துவப்படுத்தும் போது இல்லையா, அவர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார். ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு எல்லாம்?
அதான் கர்த்தர் பயப்படுற பயம். நான் கடவுள் பயப்படுறேன், நான் கடவுள் பயப்படுறேன். பாருங்க பாஸ்டர், ஒரு மாசம் ஃபுல்லா உபவாசம் பாஸ்டர். சரி, எத்தனை மணிக்கு ஆராய்ச்சி வர? நான் 10:50 தான் பாஸ்டர் வருவேன். போச்சு, உபவாசம் நோ யூஸ். நீ பண்ற உபவாசம் ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ செய்யற ஊழியத்துல ஒரு பிரயோஜனம் இல்ல. ஊழியம் செய்வாங்க, ஆனா கோயில் வர்றது மாத்திரம் 9, 12, 13, 14 நோ யூஸ். உன் ஊழியம் எடுபட்டு போயிடும். உன் ஊழியத்து நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஏன் தெரியுமா? ஒரு காரியம் செய்யறேன், இன்னொரு காரியம் அவுட் ஆயிடுறேன். அல்லேலூயா. அப்போ நீங்க ஊழியம் செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், நன்மை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம், உபவாசம் எடுக்கலாம், ஜெபிக்கலாம், மணிக்கணக்கா ஜெபிக்கலாம், எல்லாம் செஞ்சுட்டு நீங்க தேவனுக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள இல்லைன்னா நீங்க கொடுக்கிற ஒன்றுமே ஆசீர்வாதம் கிடையாது. ஆமென் ஒத்துக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் சகலத்தையும் கவனிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்வதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 98:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. எப்போ உனக்கு அதிசயம் நடக்கும்? காலைல பாட்டு பண்ணாங்கல்ல, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அருகில் தான் இருக்கிறாரு, ஆனா ஏன் செய்யல? அதிசயம் செய்கிற எங்க இருக்கிறாரு? உன் பக்கத்திலேயே இருக்கிறாரு. சரி, ஆனா செய்யலையே பாஸ்டர், ஏன் செய்யல? கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடு. இதான் வாயை திறக்கிறது கிடையாது. நம்ம தான் கோயில் உள்ள வந்துட்டா எப்படி நம்ம செருப்பை வெளியே கைட்டு போடுறோமோ அதே மாதிரி உன்னுடைய மேன்மை, உன் படிப்பு, உன்னுடைய பணம் எல்லாம் வெளியே வச்சுட்டு உள்ள வந்து, இல்லையா, நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆமென், நான் ஒரு புது பாட்டை பாடுவேன் சொல்லி கர்த்தரை பாடி துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் நீங்க கர்த்தரை பாடணும், துதிக்கணும், கை தட்டணும், ஆராதிக்கணும்? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது 13 கடைசி வசனம் சொல்ற 6ல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை பாடுவேன். ஏன் பாட்டு பாடுறோம்? நல்லா பாட்டு பாட தெரியும் பாட்டு பாடுறோம்? இல்லவே இல்லை. அவருக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்ம பாட்டு பாடணும் தெரியுமா? கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் நமக்கு அதிசயங்களை செய்திருக்கிறாரே. கைதட்டுக்கு பார்க்கலாம். ஏன் பாடணும்? சங்கீதம் சொல்றாரு, 10 நரம்பு வீணைகளோடு கூட, கைத்தாளத்தோடு கூட, இல்லையா? ஏன் இதெல்லாம் ஆண்டு சொல்றாரு? ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? அப்படி நீ தேவனை பாடி துதிச்சு ஆராதிக்கும் போது அப்படி உள்ள மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அந்த காலத்துல பார்த்தா புலவருங்க என்ன பண்ணுவாங்க? ராஜாக்களை போய் பாடுவாங்க. இல்ல, உங்க ஆட்சியில நல்ல ஆட்சியா இருக்குது அப்படி இருப்பது சொல்லி அவங்க பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டுல ராஜா மழங்கி அவங்களுக்கு பொன் பரிசுகளை கொடுத்து அனுப்புவான். இல்லையா? உண்டா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அதே போலதான் இவரு ஒரு ராஜாதி ராஜா. நம்ம பார்த்து, இல்லையா, நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுமே, என்றென்றுமாய் நடத்திடுமே, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, திருப்தியாக்கினீரே, தினம் நடத்திடுமே, திருப்தியாக்கிடுமே, தினம் நடத்திடுமே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன், நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி. இப்ப அவர் இருக்கார் இல்லையா? அவர் பாச, நல்லவரே இயேசுதேவா நன்மையால முடிசூட்டீங்களாப்பா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால் என்னை திருப்தி ஆக்கினீங்களே அப்படி சொல்லி பாடும்போது, பரவாயில்லையே, என்னை பார்த்து இவ்வளவு அழகா பாட்டு பாடுறானே, என்னை பார்த்து இப்படி புகழ்றானே சொல்லி என்ன பண்ணுவாரு? அடுத்து ஒரு பொன் முடிப்பு போடுவாரு. அடுத்த வந்து ஆண்டவரே ஏசப்பான்னு சொன்ன அடுத்த ஒரு பொன் முடிப்பு. இப்படி வார வாரம் ஒரு பொன் முடி போட்டாவே நீ பணக்காரன் ஆயிடுவியே. அவர் தங்க காசுல போடுவாரு. வழி சொல்லுது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையதான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள்,
பயந்தவங்களுக்கு ஒரு குறை இல்ல. ஹல்லேலூயா. கை தட்டி பார்க்கலாம். ஒரு குறை வராது உனக்கு. ஆமென். நீ கர்த்தருக்கு பயந்தினா ஒரு குறை வராது உனக்கு. வியாதி வராது. வந்த வியாதி தானா ஓடி போகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்யணும். புது பாட்டை பாடணும். ஆமென் சொல்லுங்க. புது பாட்டை பாடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடுவீங்களா? வந்து பாடுவீங்களா? வீட்டுல பாடு. ஒரு புக் வாங்கிட்டு போ. வீட்டுல உட்காந்து பாட்டு பாடு. நீ பாட்டு பாடு, அவர் சந்தோஷப்படுவார். ஆமென். அதை விட்டு சினிமா பாட்டை பாடிக்கணும், அந்த பாட்டை பாடிக்கணும், இந்த பாட்டை பாடிக்கணும், சினிமா பாட்டை கேட்டுன்னா எந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது இல்லையா? வேதம் சொல்றது, நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ சபையிலும் சரி வீட்டிலும் சரி தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது நான் சொல்றேன், நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் குறைகளும் நிறைவாக்கப்பட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்போதான் நம்ம ஒரு நல்ல பாயிண்ட் வந்திருக்கிறோம். அடுத்த ஒரு பாயிண்ட் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு, சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். கவனிங்க. ஏன் நமக்கு கர்த்தர் பயப்படணும் தெரியுமா? அவர் ஒருவருக்கு தான் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஒரு முக்கியமான காரியத்தை நேற்று பேசினாரு, சொல்ல சொன்னார். இன்னைக்கு அநேகர் கர்த்தருக்கு பயப்படாம மனம் போன போக்கில் துணிகரமாய் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. காரணம், அவங்களுக்கு வேத வசனம் அவ்வளவா தெரியல, தேவனுடைய நியாய தீர்ப்பு தெரியல. தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்முடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்கள். ரொம்ப அழகாய் வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்புல நம்ம யாரும் தப்பவே முடியாது. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றி இருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகள் இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. எனக்கு கவனிங்கம்மா. எல்லாருக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள போகிற தேவனுக்கு பயப்படு. ஆமென் சொல்லுங்க. ஏன் நம்ம கடவுள் பயப்படணும் தெரியுமா? எல்லாவற்றும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷனும் ஒரு நாள் மரித்தே ஆக வேண்டும் இல்லையா? வாலிபன் இருந்தாலும் சரி, வயோதிக மக்கள் இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு நாள் மரிக்க போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ மரித்த பிறகு ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய சிங்காசனம் முன்பாய் நிற்க வேண்டும். அங்கே எல்லாருக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் அந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம பயந்து நம்ம இந்த உலகத்தில் வாழும் போதே எல்லா தீமைகளுக்கும் நம்ம விலக்கி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது,
கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாதான் நம்ம உண்மையாய் வாழ முடியும். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க பார்க்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், ஃபர்ஸ்ட் வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. கவனிங்கம்மா, எங்க தான் போவாங்களாம்? நரகம். ஏன்? உனக்கு பயம் இல்லை இல்லையா? பயம் இருந்தா அப்படி செய்வியா? பயம் இருந்தா மனைவிக்கு துரோகம் பண்ணுவியா? பயம் இருந்தா கணவனுக்கு துரோகம் பண்ணுவியா? பயம் இருந்தா பெற்றோருக்கு துரோகம் பண்ணுவீங்களா? அப்ப பயம் இல்லாதனால தானே இப்படி தப்பு பண்ற. அப்ப ஆண்டு உன்னை பார்த்து சும்மா இருப்பாரா? என்ன பண்ணுவாரா? என்ன பண்ணுவார்? போட்டிருக்கு நரகம். அப்ப கவனிக்கணும். அப்ப கர்த்தர் பயப்படுற பயம் என்ன அர்த்தம் இல்லையா? கர்த்தர் நம்மை காண்கிறார் இல்லையா? பார்க்கிறாரா? எப்படி துணிகரமான பாவம் செய்ய முடியும்? அதுதான் தாவீது சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கும் அடியானை விலக்கி காத்தருளும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மீறிவிடக் கூடாது. கர்த்தர் பயப்படுற பயம் எங்க எப்போதும் இருக்கணும். யோசேப்பு குறித்து நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம் இல்லையா? தன்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டு, அனந்தமை விட்டுவிட்டு தன்னந்தனியாக எகிப்து தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான் யோசேப்பு. அங்கே அவனுக்கு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படும் போது சொல்றான் இல்லையா, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து இவ்வளவு பெரிய தீங்குக்கு நான் எப்படி உடன்படுவது இல்லையா? தேவனுக்கு பயந்து அந்த பாவத்தை செய்யாமல் விலகி ஓடி போனான். ஆகையால் தான் 30வது வயசுலேயே அவன் எகிப்து தேசத்துக்கு பிரதமராய் மாறிட்டு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. சின்ன வயசுலேயே ராஜாவாயிட்டான். சின்ன வயசுல ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன காரணம்? கர்த்தருக்கு பயந்து இல்லையா, தீமைக்கு விலகி நம்ம உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. குடும்பங்களை தலைக்கும்படி செய்வார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், நீடித்த ஆயுசு நாட்களை பிடிப்பார், நன்மைகளை செய்வார், ஒரு குறைவில்லாமல் நடத்துவார், எல்லா அற்புதத்தையும் செய்வார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் பைபிள் தெளிவா சொல்லுது, உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு நீ பயப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வேற யாருக்கு நீ பயப்படக்கூடாது. யாரு தான் பயப்படணும்? உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள போறாரே ஆண்டவர் இயேசு, அவருக்கு பயப்படு இல்லையா? அந்த இடத்துக்கு தயவு செய்து யாரும் போகக்கூடாது தான் தெய்வம் நமக்கு கிருபையாய் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். யாரு நரகத்துக்கு போவாங்கன்னு போட்டு பைபிள் என்ன பாருங்க. யாரு நரகத்துக்கு போவாங்க? துன்மார்க்கர். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் துன்மார்க்கன் போட்டு பைபிள். துன்மார்க்கன் சமாதானம் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம இன்னும் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வோமானால், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வோமானால், மாத்திரமல்ல தேவனை மறக்கிறவர்கள், ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது இயேசுவை மறந்துவிட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போகும்போது அவங்க எல்லாரும் நரகத்தை தள்ளப்பட்டு போவார்களா? என்ன கவனிங்கம்மா. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படும். ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. உலகத்தில் உபத்திரம் இருக்கு. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும். நிறைய வாலிப பிள்ளைகள் வாலிபத்தை இயேசு ஏற்றுக்கொள்றாங்க, பிறகு திருமணம் அது இது வரும்போது இயேசு விட்டுட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கை போயிடுறாங்க. உன் முன்னிலைமையிலும் பின்னிலைமை மகா கேடுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையா வாழ்றையோ முடிவு பரியந்தும் சாகர வரைக்கும் இந்த இயேசுவை நீ விடாமல், இயேசுவை மறக்காமல் அவரை உன்னுடைய ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்வாயானால் கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் உனக்கு விலகி பாதுகாத்து
இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. புரிஞ்சுதா இல்லையா? ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யா, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன், நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன், முட்டாளே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். கவனிங்க, இயேசு சொன்னாரு, சகோதரனை பார்த்து, சகோதரியை பார்த்து முட்டாள், மூடன் சொன்னா அவங்களுக்கு எங்கதான் போவாங்களா? எரி நரகத்துக்கு போவாங்களா? இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின புஸ்தகம். உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனாக அபியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கால் உடையவனாக அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண் உடையவனாக நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஆமென். நம்ம செத்த பிறகு கட்டாயம் 2 இடத்துக்கு போனோம். ஒன்னு நரகம், இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள. எத்தனை பேர் பரலோகம் போக ஆசைப்படுறீங்க? பைபிள் படிக்காம, ஜெபம் பண்ணாம, டிவி பார்த்து, சீரியல் பார்த்துக்கின்னு, நாடகம் பார்த்துக்கின்னு, சினிமா பார்த்துக்கின்னு, அது ஒண்ணு பாவம். இந்த கண்ணால் தான் பார்க்கணும். பைபிள் சொல்லுது, கண் சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறது. உன் கண் கெட்டு போனால் சரீரம் முழுசும் கெட்டு போயிடும். ஆமென். ஆகையா நீ எச்சரிக்கையாயிரு. 2 கண்ணோட நீ நரகம் போதை விட 1 கண்ணோட பரலோகம் போலான்றார் ஆண்டவர். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்படி நீ நரகம் போற மாதிரி இருந்தா நீங்க இருந்து போர்வையும் படுக்கை எடுத்து போக முடியாது. அங்க படுக்கல ரெடி பண்ணி வச்சிடறான் பிசாசு. என்ன படுக்கை உனக்கு? புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உனக்கு போர்வையா இருக்கும். யோசித்து பாரு, எப்படி இருக்கும்? அப்படி பைல் போட்டிருக்கு. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் மேன்மையும். இந்த முடியோட தான் நரகம் போவேன். இதே முடியோட நரகம். ஸ்தோத்திரம். முதல்ல அடுத்த வாரம் முடி வெட்டுவார். ஆனா இந்த முடியாடி நரகம் போக போறேன். இந்த முடி எனக்கு இடலா இருக்குது, புரிஞ்சுதா? முடியை வெட்டு, இல்ல மொட்டை அடி, என்ன மாதிரி கிராப் வச்சுக்க, சூப்பரா இருக்கும். நீ நரகம் பரலோகம் போய் சேர்ந்துடலாம். இந்த முடிய நீ நரகம் ஏன் போடணும்? உண்மை, முடிக்குள்ள நம்ம நரகத்திட்டு போயிடும். இப்ப இந்த முடி பார்த்து 4 பொண்ணு எடுத்து பஸ்ட் வச்சுக்க, அவன் முடி பார்த்து எவன் பாச ஏடுறான், பேய் மாதிரி இருக்கிறான். நீ என்ன மாதிரி கிளப்பச்சா 4 பொண்ணு பார்க்கும், ஒரு பொண்ணு கூட உன்னை பார்க்காது. மலேசியா போயிருந்தேன், கனல் நேஷன் கேட்டாங்க என்ன பார்த்து. அப்ப முடியல கொஞ்சம் வெட்டி நல்லா இந்த டைலாம் போட்டு போனேன். கனல் நேஷன் கேட்டாங்க, என்ன மிஷின்? நல்ல பொண்ணு இருக்குது, நாங்க ஒரு 100 சவரம் போட்டு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அட பாவீங்களா, வீட்டுல பொன்னாடி பொண்ணா இருக்குதுமான்னு. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, அவ்வளவு அழகா ஹேர் ஸ்டைல் இருக்குது. பொண்ணு கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்தா இப்படி ஹேர் ஸ்டைல் அடிச்சு தட்டி போடுவாங்க. உண்மைதான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்களுக்கு அழகா அப்படி தூக்கி வர நல்லா இருக்கும். இப்படி ஏத்து விட்டுக்குன்னு, அப்படி சுத்தி விட்டுக்குன்னு, பேய் மாதிரி இருந்துச்சியா, எவன் உன்னை பார்ப்பான்? அதை விடுங்க. நரகம் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுது? புழுக்களே உனக்கு படுக்க. போய் யோசித்து பாரு, நிறைய வெள்ளை புழுக்கு அப்படியே மிதந்து இருக்குது. பூச்சிகள் உன்னை பார்க்கவே அருவருப்பா இருந்துச்சு. ஒரு நாள் பார்க்கவே அருவருப்பா இருந்துச்சு.
உனக்கு நித்திய காலமா அந்த புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உனக்கு போர்வையா இருந்தா இப்படி யோசித்து பாரு. ஹலோ, புரிஞ்சுதா? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகிடு. அல்லேலூயா, ஆமென். இப்பவே கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடு, கெட்ட பாய் ஃப்ரெண்டை கட் பண்ணிடு. இதெல்லாம் மண்டல ஏறாது. ஏன்னா பூச்சி புழு நரகம், இதான் உண்மை, இதான் உண்மை. நீ நம்புறியோ நம்பலையோ எனக்கு அது இல்ல, நான் சொல்லிட்டேன் உனக்கு. இயேசு சொல்லிட்டாரு. வாசிமா லூக்கா எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று. போதும். அப்ப இன்னாருக்கு பயப்படணும் சொல்லிட்டு கொடுத்தா. யாருக்கு பயப்படணும்? நீ யாருக்கு பயப்படணும்? நரகத்திலே தள்ள. யாருக்கு பயப்படணும்? என்ன பாருங்க, நிமிர்ந்து பாருங்க, பின்னாடி பாருங்க. நம்ம யாருக்கு பயப்படணும்? இன்னாருக்கு பயப்படணும். யாருக்கு? நரகத்திலே தள்ள. அவர்தான் உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய ஆத்மாவையும் நரகத்தை தள்ள வல்ல அதிகாரம் படைச்ச ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஆமென். அவருக்கு தான் நீ பயப்படணும். ஆமென். அவருக்கு பயந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவருக்கு பயப்படலாம், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. மாத்திரமல்ல, இங்கேயும் வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் வராது. செத்த பிறகும் வாழ்க்கை நரகத்துல போய் முடிய ஆரம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 18. மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள். யாரு? யாரு? பேசி விபச்சாரி. அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசி பாருங்க, ஒரு முழு அதிகாரம். திருட்டு தண்ணீர் தித்திக்கும். எப்பவுமே திருட்டு தண்ணீர் தான் தித்திக்கும். அந்த ரங்கத்திலே புசிக்கிற அப்பம் இன்பமாய் இருக்கும். ஏன் சொல்றது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையும் பிசாசு நரகத்துக்கு கொண்டு போக தான் அவன் காத்து இருக்கிறான். வாலிப தம்பி, தங்கச்சி, மகனே, மகளே, கவனிங்க. அதனால திருட்டு தண்ணீர் நல்லா தான் இருக்கும் இல்லையா? அந்த ரங்கத்துல புசிக்கிறப்போ நல்லா தான் இருக்கும். பிற்பாடு தான் கஷ்டத்தை உண்டாக்கும். நல்லதுதான், ஆனா அது நமக்கு பிரச்சனை உண்டாக்கிவிடும். ஆமென். கவனிங்கம்மா, சாப்பாடே இந்த லெவல் பண்ணுதுன்னா திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்த ரங்கத்தில் புசிக்கிற அப்பம் இன்பமா இருக்குன்னு சொல்லி நம்ம தவறான முறையில் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோமானால், கவனிங்கள், நரக பாதாளத்திலே உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏற்கனவே இப்படி பண்ணிட்டு அங்க இருக்கிறாங்க, உன்னையும் வாமான்னு கூப்பிடுறாங்க. போறதா இருந்தா ரெடி ஆகும், இல்லைன்னா அதை கட் பண்ணிட்டு பரலோகம் போறத பாரு. அல்லேலூயா. அதனால ரெடி ஆயிடு, பாவத்தை அறிக்கை பண்ணு, தவறை ஒத்துக்கோ இல்லையா, தீமையை விட்டு விலகிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி விடுங்க. டிரான்ஸ்பார்மர் பாத்தீங்களா? அந்த டிரான்ஸ்பார்மர் பாத்தீங்கன்னா அபாயம் போட்டிருக்கும், அது கீழே டேஞ்சர் போட்டிருக்கும், அது கீழே மண்டோடு போட்டிருக்கும். உன்னை பயமுறுத்ததுக்காக போட்டுக்குது, உன்னை பயமுறுத்த போட்டுக்குது. இல்ல இல்ல, பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாயிரு. ஏன்? உனக்கு தமிழ் தான் தெரியும்னா அதுல அபாயம் போட்டிருக்கு, தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியும்னா டேஞ்சர் போட்டிருக்கு. நான் பள்ளிக்கூட பார்க்க போல பாசனா அதான் மண்டோடு போட்டுக்குது. ஏன் புரியுதே? அப்ப நரகத்தை சொல்லி உன்னை பயமுறுத்ததுக்காக இல்ல, பி கேர்ஃபுல். ஆமென். இது நடக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணோம்? பாஸ்டர், இன்னையோட எல்லாத்தையும் விட்டுற பாஸ்டர், நீ புண்ணியவான், புண்ணியவதி. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் ஏன் முதல்ல உன்னை சொல்றாரு? உன்னை பயமுறுத்ததுக்கு இல்ல, அம்மா நான் உன்னை நேசிக்கிறேன், நீங்களாம் போகக்கூடாதுக்கு தான் நான் என்ன பண்ண, கல்வாரி சிலுவையில் உனக்காக நான் மரித்து இருக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தனை. ஏன் தெரியுமா? உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை நான் இருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்ததுக்காக தான்ப்பா நான் அந்த பூமிக்கு வந்தேன்னு தான் இயேசு சொல்றாரு இல்லையா? ஏன் சொன்னாரு? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படி
அவரை தந்து உலகத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கைத்தட்டு பார்க்கலாம். இயேசுவின் அன்புனா தெரியுமா? நீ கெட்டு போக கூடாது, நீ நரகம் போக கூடாது. ஏன்னா நரகத்தில் இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு துன்பங்கள் இல்லையா? அக்கினி கடல், உன் புழு சாகாது, உன் அக்கினி அவியாது. நீ காலமெல்லாம் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்றத விட இல்லையா, நீ என்னோடு கூட பரலோகத்துல நிம்மதியா நித்திய காலமா இல்லையா, சுகமா ஆரோக்கியமா ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தானே இயேசு இந்த உலகத்துக்கு வந்து நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இல்லையா 3 நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு ஆண்டு நம்மளோட கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டு இன்று முதல் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகுங்க. அவருடைய பார்வைக்கும் மறைவானது ஒன்றுமே இல்லை. மனுஷர்கள் செய்கிற ஒவ்வொரு கிரிகளையும் கர்த்தர் தம்முடைய ஞாபகார்த்த புஸ்தகம் எழுதி கொடுக்கிறார். அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவனோ நரகத்தில் தள்ளப்பட்டு போவான். சகோதரனே, சகோதரி, கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நீ துன்மார்க்கமாய், அநியாயமாய்,
அக்கிரமமாய் துணிகரமாக நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யும் போது ஆண்டவர் உனக்கு நரகத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிசாசு உன்னை நரகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறபடினாலே இன்று முதல் அதை விட்டு வெளியே உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லமையுடைய இயேசுக்கு பயந்து உன் தீய வழி விட்டு விலகிவிடுங்க. மாத்திரமில்லை, கர்த்தருக்கு பயப்படும் நீங்கள் கர்த்தருடைய ஆராதனைக்கு, அவருடைய துதிக்கு, அவருடைய சமூகத்துக்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுன்னு சொல்லிட்டு நீங்க தேவனுடைய ஆராதனை அசட்டை பண்ணும் போது நீங்க தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள். ஆகையால் வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதங்கள் நிறைவேறாமலே போய்விடும். ஆகையால் கீழ்ப்படிந்து ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நீ காத்திருந்தால் பஞ்ச காலத்திலும் உனக்கு உணவளித்து பரிவாய் உன்னை அவர் நேசிப்பார். தமக்கு பயந்து நடக்கிற மக்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிட்டு கேட்டு இயேசு உன்னை ரட்சிப்பார், உனக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் இன்னும் உமக்கு அதிகமாய் பயந்து உமக்கு நடுங்கி வாழ, உம்முடைய கிருபைக்கு பாத்திரமாய் வாழ, உம்முடைய பரிசுத்தமான பிள்ளையாய் வாழ உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்துவை உடைய நாங்கள் எங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளில் சிலுவைகளை அறைந்து விட்டு பிரியமாய் வாழ இன்னும் கிருபைத்தார வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி. விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்காக வாலிப சகோதரர் சங்கம் மன்றம் இந்த வாலிப நாட்கள்ல இந்த பிள்ளைகள் எழுப்பதற்கு எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சி வந்திருந்தப்பா. ஆனாலும் கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்படிப்பட்ட பாவங்களிலே, அந்த ரகத்தில் திருட்டு காரியங்களிலே அகப்படாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் விலக்கி காத்தருளும். பரிசுத்தத்தின் பிள்ளை என்னாலும் காத்து உதவி செய்யும். பயந்து நடுங்கி ஜீவிக்க உதவி செய்யும். ஆசீர்வதி. கிருபைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். புறப்பட்டு போகும்போது தூதரை கூட அனுப்பும். சுகமான பிரயாணத்தை வாய்ப்பு பண்ணும். தேவ சமாதானம், சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். தேவையெல்லாம் சந்தி, குறைவெல்லாம் நிறைவாக்கும். பசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயனுள்ள ஒரு குறையில செய்யப்பா. இந்த வாரம் எந்த குறையிலால் படிக்க இந்த பிள்ளைகள் திருப்தியாக இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா காலம்